எனக்கு நேற்று இலங்கை அணியை பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற மோசமான அணி இலங்கை அணி தான் மாதிரி தான் இருக்கு. எந்த சின்ன டீமை கொண்டு வந்து விட்டாலும் சில வேளையில டவுட் தான். நான் நம்பி சொல்ல மாட்டேன். ஸ்காட்லாந்து பரவாயில்ல போல இருக்கு. அப்படிதான் தெரியுது. இல்ல நான் கேட்கிறேன், இப்ப ஒரு நேற்று 17 ஓவர் தான் போட்டி. இடையில மழை குறுக்குறல ஏற்கனவே இருந்து மைதானம் என்னதான் மழை பெஞ்சாலும் அந்த அளவு பராமரிப்பு துல்லியமா இருக்கும் இலங்கையை பொறுத்தவரை. 5 நிமிஷத்துல எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். 17 ஓவர் தான் கொடுத்தாங்க. 17 ஓவரை கூட முடிக்க முடியாத அணி எப்படி உலக கணத்துல இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் இது ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கணும், ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கணும்னா உலக கிண்ணத்து அணியை அறிவிப்பதற்கான இறுதி நாள் இன்று 12:30 இன்று நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கின்றோம். காலையில் ஒரு பதிவை செய்துவிட்டு இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் வந்ததால் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அதை பதிவேற்றாமல் இப்போது வரையும் இலங்கை அணி அறிவிக்கப்படவில்லை. முக்கியமான தகவலோடு தானே வந்திருக்கிறோம். அந்த தகவலுக்காக வெயிட் பண்ணுங்க. டீமை பற்றி முதல்ல சொல்லிட்டு வந்தோம். நேற்று மேட்ச்ல என்ன நடந்ததுன்றது, ஆரம்பத்து விக்கெட் ஓரளவு பரவாயில்லை. 2.4 ஓவர்ல 24 ரன். ஆரம்பம் ஒரு விக்கெட் போகும். ஒரு ஓவருக்கு 10 ரன் வந்திருக்குது. 7.1 ஓவர்ல 79 ரன். 2வது விக்கெட் 76 ரன் நினைக்கின்றேன். 2 விக்கெட். அப்ப 10ல போகுது 170. கட்டாயம் வந்திருக்கணுமா இல்லையா? 170 கட்டாயம் வந்திருக்கணும். ஆனா உங்களால் அடிக்க முடிஞ்சது 132. ஆனா எனக்கு தெரிஞ்சு 200 ஆரம்பம் வந்து ஒரு அந்த 5 ஓவர்ல எல்லாம் வந்து 7 ஓவருக்கு 70 அடிச்சா, நான் சொன்னது குறைந்தது 170. குறைந்தது 170 அடிக்கணும். குறைந்தது 170. 200வது அடித்திருக்க வேண்டிய இந்த போட்டியில நீங்க என்ன செய்வீங்க? 2 விக்கெட் போச்சா, 10 நிமிஷங்க கமல் மிஸ்ரா, குஷல் மெண்டிஸ் ஆட்டம் இருந்தாரா, சரித்த சலங்க வந்தார், 6 போல். என்ன அடியோண்டு அடிச்சு நீ ஆட்டம் இழக்கின்ற இப்படி ஒரு ரன் ரேட் இருக்கும் போது இப்படி தேவையா? இது நடந்திருக்கணும் அப்படின்னா இங்கிலாந்து அணி அடிச்சு ஏதோ ஒரு இக்கட்டான சூழல்ல துடுப்படுத்த ஆடவே வேண்டும். வின் பண்ண வேண்டிய இலக்கம் குறிப்பிட்ட அளவுக்குலாம் இருக்குது, பந்து குறைவா தான் இருக்குன்ற அளவுல அடுத்தடுத்து விக்கெட் போறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா முதல்ல துடுப்படுத்த ஆடும்போது அவ்வளவு கூலா நேரம் நின்று ஓடி ரன் எடுங்களேன். ஓடி ரன்னோட உங்களுக்கு தெரியாதா? 6ம் 4ம் மட்டும் தானே அடிக்க தெரியும். அடிச்சார், ஆட்டம் இழந்தார். மறுபுறத்தில் தனஞ்சய டிசில்வா ஒரு டெஸ்ட் பிளேயர். இப்படியா பெட் பண்றது? இந்த மாதிரி ஆதில் ரஷீதோட 3 பால் பீட் பண்ணது. ஒரு கால் எக்ஸ்பின்னுக்கு வெளியால போச்சு, அடிச்சார், சரி கணிக்க முடியல. கொஞ்சம் அடுத்த பந்தில் போல்டா இருக்க வேணும், தப்பினார். அதுக்கு அடுத்த போலும் அதே மாதிரி 4வது போல் அடிக்கிறார், டொப்பேஜ் ஆகின்றது. அவரும் ஆட்டம் இழந்து அப்படியே போறார். அப்படியே போனவர் அப்படியே போக வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கிறார். அனுப்பணும் கட்டாயம். சரித்த சலங்க சந்துரு கடைசியா விளையாடிய 10 போட்டிகளில் பெற்றுக்கொண்ட மொத்த ஓட்டங்கள் 117. 10 போட்டியில 10 T20ல பெற்ற ஓட்டங்கள் 117. 2024 ஜூலைக்கு பின்னர் இதுவரையில் சதம் அடிக்கவில்லை. இவர்தான் அணியின் தலைவராக இருந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் மாற்றப்பட்டார். என்னை பொறுத்தவரையில் சரித்த சலங்கவின் விருப்பம் எனக்கு. அவர் நல்லவர், கீழ் மட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவர், நிறைய சாதிக்க வேண்டும், நல்ல துடுப்படுத்தாடக்கூடியவர் நம்பி இருந்தேன். ஆனால் இப்பொழுது சரித்த சலங்கவும் 2020 போட்டிகளிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். தனஞ்சய டிசில்வா நிச்சயமாக வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்பட்டு விட்டார். இதுதான் அந்த தகவல். தனஞ்சய டிசில்வா வெளியேற்றப்பட்டார். உலக அணியில் தனஞ்சய டிசில்வா இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அது நல்ல முடிவு தான். கமிந்து மெண்டிஸ் அழைக்கப்பட்டிருக்கின்ற தனஞ்சய டிசில்வா மீதம் இருக்கின்ற 2 இங்கிலாந்து அணியுடனான போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று நான் நம்புகின்றேன். நல்ல முடிவு தான். கமிந்து மெண்டிஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். சரித்த சலங்கவுக்கு இன்னும் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனாலும் நான் சொல்கின்றேன், சரித்த சலங்க இல்லாமல் நாம் பார்க்க பவான் ரத்நாயக்க செஞ்சுரி அடித்தார், தனித்து நின்று அடித்தார். 6-4 எப்படி அடிக்கணும் என்றதை அடிச்சு காட்டி இருக்கிறார் உங்களுக்கு. அப்ப நீங்க நேற்றைய தினம் என்ன செய்திருக்கணும்? 4வது இலக்கத்தில் அவரை துடுப்படுத்தாட வழங்கி இருக்க வேண்டும். அவருடைய கான்ஃபிடென்ட், ஓட்டங்களை பெற்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார், ஃபோமில் இருக்கின்றார், அவர் அடித்திருப்பார். அணிக்கு எடுத்திருக்கின்றீர்கள், அவரை உலக கிண்ணத்துக்கு கொண்டு செல்ல போகின்றீர்கள். அப்பொழுது 3 போட்டியை வாய்ப்பை கொடுங்கள் உலக கிண்ணத்துக்கு. முதலில் அந்த 3 போட்டிகளிலும் அவர் ஃபெயிலியர் ஆகினாலும் வேர்ல்ட் கப்ல கம்பேக் இருக்கணும். ரைட். இப்ப அடுத்த போட்டியில வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். நாளைக்கு நான் நினைக்கின்றேன் கொடுப்பார்கள். இவர் இப்பொழுது தனஞ்சய டிசில்வா வெளியே போனபடியால் பவன் ரத்நாயக்க 4வது இலக்கத்தில் துடுப்படுத்தாடுவார். இப்பொழுது அழுத்தம் இருக்கு. எங்களுக்கு இது தெரிகின்றதே. இந்தளவு விற்பனர்களான இந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு ஜெயசூரிய கோச், இது அவர்களுக்கு விளங்கவில்லையா, தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றார்களா? ஒன்றும் புரியவில்லை. நேற்று நீ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 16வது ஓவர் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்தடுத்து விக்கெட் போக ரசிகர்கள் இங்கிலாந்து அணி துடுப்படுத்தாரதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க இல்ல வெளியேறி கொண்டிருக்காங்க. போட்டியை பாக்குறது தூக்க போறான்னு தெரியுது. ஏன்னா ஓல அவுட் ஆக போறாங்க. 17 ஓவரையே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாம இருக்கு. இனி இங்கிலாந்து அணி வெளுக்க போறாங்க, அதுல மாற்றம் கிடையாது. தனஞ்சய டிசில்வாவின் ஆட்டமிழ போட நேற்று கடுமையான வேலை, கொஞ்சம் டயர்ட் இருந்தது, கொஞ்சம் நித்திரையை முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நானுமே போய் படுத்துட்டேன். அந்த 2 பேரும் துடுப்படுத்தாடிய பார்த்ததுமே எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும்ன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தெரியல. இலங்கை அணி எந்த ஒரு
மோசமான நிலையை போய் கொண்டிருக்குன்னா ஒண்ணுமே விளங்காம இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க நேற்றைய போட்டி பற்றி அப்படின்ற கருத்துக்களை சொல்லுங்க. இதே போன்ற சந்துரு இப்ப இது உலக கிண்ணத்துக்கு முதலில் விளையாடுகின்ற போட்டி, கடைசி போட்டி. இங்கிலாந்துக்கு முன்னர் நாங்கள் இதை நேற்றைய வீடியோவிலும் சொன்னோம், வெற்றி பெற்று காட்டினால் சில வேளைகளை அடுத்த 2 போட்டிகளிலும் தோல்விகளை அது சந்திங்களேன். முதலாவது போட்டியில் வெற்றி பெற்று விட்டா ஓகே, எங்க டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபிட்டா இருக்கு, நாங்க அதுல ஒரு 1-2 சேஞ்சஸ் செய்யலாம் என்ற நிலைமையை பார்க்கலாம். இப்ப என்னத்தை செய்யறது? சரி, கடைசியில் நீங்க இப்படி சொல்லலாம், கடைசி போட்டியை வெல்றது காட்டுறோம். கடைசி போட்டியை வெல்றது என்ன நடக்கும்டா, இங்கிலாந்து தொடர வெற்றி பெற்று விட்டு கடைசி போட்டியில முக்கியமான வீரர்கள் யாரையும் மோய்பா வழங்கி போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் எல்லாரையும் போட்டு விளையாட நீங்க அடிச்சு வெற்றி பெற்று நாங்க வெற்றி பெற்றுட்டோம், வேர்ல்ட் கப் எங்களுக்கு தான் போவீங்க. இதுதான் நடக்க போகுது. அது மட்டும் நடக்க போகுது. இன்றைக்கு ஒரு முக்கியமான போட்டி நடக்க போகுது. முதலில் நடக்க போகின்றது பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. அது ஒரு T20 போட்டி. நாங்கள் கடந்த போட்டியிலும் சொல்லியிருந்தோம். கடந்த போட்டியில நீங்க அது ஆஸ்திரேலியா இல்லையாமே? இல்ல, நான் அதுலயே சொல்லியும் இருந்தேன், அதுலயுமே சொல்லியிருந்தேன், சில வீரர்கள் இல்ல, சில வீரர்கள் பாகிஸ்தானுக்கு வேற விருப்பம் இல்லை அல்லது ஓய்வு தேவை, இந்த காரணங்களுக்காக வேற இல்ல. அநேகமான வீரர்கள் ஆஸ்திரேலியர்கள் தானே. எது எப்படி இருந்தாலும் சந்துரு, இது ஆஸ்திரேலியா அணி தான். ஆஸ்திரேலியா இல்லாத ஆஸ்திரேலியாவில் சில வீரர்கள் இல்லைன்றதுக்காக இது ஆஸ்திரேலியா டீம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதான் நான் கேட்கிறேன், இந்திய அணியில விராட் கோலி இல்ல, தோனி இல்ல, அதனால இந்திய அணி இல்லையா? ரோஹித் சர்மா இல்ல, அதுக்காக T20 தோல்வியை சந்திச்சுட்டா அது இந்திய அணி இல்ல. தோனி இல்ல, விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல, அதெல்லாம் அது இந்திய அணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த அணி எதுவோ ஆஸ்திரேலியா எப்பொழுதுமே பலமான அணி. அது எக்ஸ்ட்ரா டீம் வந்தானே, 2வது டீம் வந்தானே, 3வது டீம் வந்தானே, ஆஸ்திரேலியா என்பது பலமான அணி. ஆஸ்திரேலியாவை வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய பலம், மன அளவில் உத்வேகம் தரும். அதை பாகிஸ்தான் பெற்றுவிட்டது. சில வேளைகளில் இன்றைய தினமும் வெற்றி பெற்று அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றாலும் கூட என்ன நடக்கும்? ஒருவேளை அப்படியாவிட்டால் இப்பொழுது ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று விட்டால் இன்றைய தினத்தில், அப்ப இது ஆஸ்திரேலியா 2வது டீம் 3வது டீம், பாகிஸ்தான் சரியில்லைன்றதுக்கு வந்துடலாமா? அப்படி இல்லை. இது ஒரு ரேட்டு விளையாடுவது இதுதான் பேஸ் பொருளா இருந்தது. இப்ப இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இறுதி T20 போட்டி நடக்குது. இது நடக்க போகின்றது சஞ்சு சந்தனின் ஊரில், கேரளாவில் நடைபெறுகின்றது. விசாகப்பட்டினம் இல்லை, திருவனந்தபுரத்தில் நடைபெறும். திருவனந்தபுரம் அங்கே நடைபெற போகின்றது. எனவே இது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் முதல் 3 போட்டிகளிலும் வெற்றி, ஒரு தோல்வி 4வது போட்டியில் வந்துவிட்டது தானே. உலக கிண்ணத்தை தொடங்குவதற்கு முதல்ல ஒரு போட்டி இருக்கு, முக்கியமான போட்டி. அது முக்கியமான ஒரு அணி வரும், கிண்ணத்தை கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்புள்ள அணி வெற்றி பெற்று ஒரு வெற்றி அணியாக உலக கிண்ணத்தில் களமிறங்குகின்ற வேளையில் அது ஒரு கெத்து. எனவே அது அந்த போட்டி. அதே போன்று நான் ஏற்கனவே சொல்லி வருகின்ற விஷயம், நியூசிலாந்து அணி ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் இந்தியாவை வெற்றி பெறலாம் என்ற ஒரு எண்ணம் ஏனைய அணிகளுக்கு வேறும். எனவே அந்த பலத்தினை, அந்த ஆக்ரோஷமான எங்களை அசைக்க முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கையை எதிரணிகளை விரட்டி வைத்திருப்பதற்கு இந்தியா இதை சரியாக பாவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நியூசிலாந்து என்னை பொறுத்தவரையில் அவ்வளவு இலகுவாக ஒன்றும் இந்த போட்டியை விட்டு கொடுக்காது, வாய்ப்பில்லை. நியூசிலாந்து அணி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப இந்தியாவோட விளையாடி இந்த 5 போட்டியில அதல்ல அந்த 3 போட்டியில விளையாடி அடி வாங்கின தோல்விதான் அந்த 4வது வெற்றி. அப்ப 5வதுலயும் அதையே காட்டுவார்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தொடர்ச்சியா ஒரு நாள் போட்டி அப்படியே T20 போது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப இந்தியாவோட என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் பார்த்து எல்லாம் பழகிட்டாங்க நியூசிலாந்து. அது உலக கண்டத்திலையும் பெரிய உதவியா இருக்க போது நியூசிலாந்து ஏனைய அணிகளோடு தானே விளையாட போன்றார்கள். இந்தியாவிலும் பார்க்க முதல் சுற்றில் நியூசிலாந்து அணி மற்ற அணிகளோடு விளையாட போகுது. வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்து அணி இப்பொழுது இந்தியா ஃபார்ம் ஆக்கி விட்டுருக்கு. இந்தியா நியூசிலாந்து ஃபார்ம் ஆக்கி விட்டுருக்கு. மற்ற அணிகளுக்கு எல்லாம் வலுவலண்டு வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூசிலாந்து அணியால. அது மட்டும் ஒரு இலங்கை அணி இந்த நேரத்தை சிக்க கொண்டுச்சோ நியூசிலாந்துட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க தான் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்ல நடந்திருக்கு. இந்த போட்டிகள் பற்றி அல்லது இலங்கை அணியினுடைய இந்த இந்த மாதிரி ஒரு பரிதாப நிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க.